தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம். தற்போது முதலமைச்சர் கூட வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? குறிப்பாக அங்கே தொண்டர்களுடைய கூட்டம் எந்த அளவில் இருக்கு, அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம் தினேஷ். வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்காக திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை மாநகரமான திருச்சியில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்குவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து தற்போது திருச்சி மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சிறுகனூரில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டமானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக முதல்வர் இங்கு வருகை தந்தார். மேடைக்கு வருகை தந்த அவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரியாருடைய புகைப்படம், அண்ணா மற்றும் கலைஞருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வருகை தந்த முதல்வருக்கு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அவரை வரவேற்று பொன்னாடை பூசி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் பார்த்தோமே ஆனால் மேடை முழுவதும் புதிய நாடாளுமன்ற போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மேடையின் இரு புறங்களிலும் பார்த்தோமே ஆனால் 3 ஆண்டுகளாக திமுக அரசில் செய்யப்பட்டுள்ள சாதனைகள் அனைத்தும் புகைப்படங்களாகவும் பிளெக்ஸ் பேனர்களாகவும் இந்த பகுதி முழுவதும் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருச்சி போட்டியிட இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட இருக்கும் அருண் நேரு ஆகியோரை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய பிரச்சார உரையானது இருக்க போகிறது. மேலும் இது ஏற்கனவே திமுக அரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிட்ட நிலையில அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பாக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்து இந்த 3 ஆண்டுகள்ல திமுக செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்து முதலமைச்சர் பேச உள்ளார். தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இப்பகுதி முழுவதும் வருகை தந்துள்ளனர். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு 50,000க்கும் மேற்பட்ட அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் சில லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இந்த பகுதியை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த பிரச்சார கூட்டத்திற்காக சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இங்க முதல்வருடைய உரை இந்த பிரச்சாரம் தேர்தலுக்காக முதல் கட்டமாக தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டை மாநகரத்தில் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கிய நிலையில நாளைய தினம் திருவாரூர் செல்ல உள்ளார். தொடர்ந்து இந்த பிரச்சார தற்போது இந்த வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய திருச்சியினுடைய துரை வைகோ தற்போது உரையாற்றி வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அடுத்த பெரம்பலூர் தொகுதிகளுடைய வேட்பாளர் அருண் நேரு பேச உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் இந்த வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். கள விவரங்களுக்கு நன்றி தினேஷ். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.